ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மசாலா முட்டை தோசை தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிச்சு வெங்காயம் குட்டி குட்டியாக இருந்துச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறோம். அதில் ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கிறோம். 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதில் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சமாக தட்டி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், ஒரு தக்காளியை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கிறேன். தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ முட்டை 2 உடச்சி ஊற்றிக்கலாம். உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கிளறி விட்டுக்கலாம். அதை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் இது வந்து காலையில் நம்ம ஸ்கூலுக்கு போகிறதுக்கு டைம் ஆச்சுன்னா இதை வந்து ஈஸியாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சட்னி வேணும்னு தேவையில்லை, இது அப்படியே மசாலாவோடய சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து நான் இறக்கி வச்சிடுறேன். இப்போ கல் காஞ்சிடுச்சு. நம்ம 2 கரண்டி மாவு இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மொத்தமாகவே ஊற்றிக்கலாம். நம்ம வதக்கி வச்ச இந்த முட்டைங்களை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா இடமும் பரவுற மாதிரி போட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் இப்படி பரப்பி விட்டுட்டு நல்லா அப்படி அழுத்தி விடுங்க. அப்போ தான் வந்து உதிராமல் வரும். இப்போ சுற்றி நெய் நம்ம இதில் ஊற்றிக்கலாம். மேலேயும் கொஞ்சம் ஊற்றி விட்டுடலாம். ஓரங்களில் அப்படி பொறுமையாக எல்லா பக்கமும் எடுத்து விட்டுட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பொறுமையாக திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். மேலேயும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நம்ம நெய் போட்டு சாப்பிட்றப்ப இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சுன்னு. இப்போ கொஞ்சமாக நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண பச்சை வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தூவிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுடைய முட்டை மசாலா தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.